தளபதியோட ரசிகர்கள் ரொம்ப நாளாக பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணியிருந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரேம், வைபவ், வெங்கட் பிரபு, அர்ச்சனா எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஐப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐப்புக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தான படமாக அரசியல் பேசியிருக்காரா விஜய். அரசியலுக்கு வந்து அவரோட பிளேஸ் யாருக்கு? கோட் படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனாவை அஜித் ரசிகர்கள்லாம் வச்சு செய்கிறாங்க எக்ஸ் தளத்தில். அதுக்கான காரணம் என்ன? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். கோட் மூவியோட கதைன்னு சொன்னால், ராவுக்கில சேட்ஸ் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கிறவர் தான் விஜய். அவர் பேங்காக்கு ஒரு ஆப்ரேஷனுக்காக போகிறாரு. அங்கே அவரோட பையன் இறந்துடுறாரு. அப்புறம் சேட்ஸ் டீமில் இருந்து வெளியே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. மறுபடியும் மாஸ்கோவில் இந்திய தூதரகத்துக்கு ஒர்க் பண்ண போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அங்கே போகும்போது இந்திய தூதரகத்தை ஒரு கேங்க் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து சின்ன வயசு விஜயை பார்க்குறாரு அவர். அதுக்கப்புறம் அவரோட பையனை தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு சில கொலைகள்லாம் நடக்குது. அந்த கொலைக்கு யார் காரணம்? இவ்வளோ தான் கதை. இந்த படத்தை பார்த்தா இது ரிவெஞ்ச் ஸ்டோரியா இல்லை அப்பம் பையனுக்கு நடக்கிற போராட்டமான சத்தியமாக எனக்கு புரியல. எதுக்கு கேப்டன் வந்தார்னு தெரியல. அப்புறம் டைரக்டர் லோகேஷோட படத்தை திரும்ப திரும்ப பார்த்துருப்பார் போல். சின்ன வயசு விஜய்க்கு பேராக வர ஹீரோனையே கொண்டுட்டார். இவனோட மியூசிக் சுத்தமாக சிறப்பாக இல்லை. அவர் தலைக்கு போட்ட பிஜிஎம்க்கும் இந்த படத்துக்கு போட்ட பிஜிஎம்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸு. முடிச்சுட்டு இங்கே போங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் தளபதியோட ஆக்டிங்காக திரும்ப திரும்ப வேணால் பார்க்கலாம். அவருடைய க்யூட் ரியாக்ஷன் தளபதியோட ஆக்டிங்காக பார்க்கலாம். மியூசிக் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருந்தால் தளபதிக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். இவ்வளோ தான். நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அது சினிமா லவர்ஸ் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க. சஸ்பென்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வாட்சபிள் மூவி தான், பார்க்கலாம். அடுத்து தளபதியோட இடத்தை யார் ஆக்குபை பண்ண போகிறா அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்க. ஒருத்தர் மூவியில் கடைசி கட்டத்தில் ஒருத்தர் கேமியோ வராரு. அவர் சொல்கிற டைலாக் தான் ஹைலைட். உங்களுக்கு வேறு முக்கியமான வேலை இருக்கும் போல், நீங்கள் அதை பாருங்கள், நான் இங்கே பார்க்குறேன். இதில் சொல்லாமல் அடுத்து உங்கள் பிளேஸை நான் பார்த்துக்கிறேன் சினிமாவில், நீங்கள் அரசியலுக்கு போங்கன்ற மாதிரி தான் அப்பட்டமாக தெரிஞ்சு அதை பார்க்குற எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் தளபதி 30 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த இடத்த யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தளபதி தான். இது என்னோட கருத்து. தளபதி இந்த படத்தை அரசியலுக்காக ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா கம்பல்சரி பண்ணியிருக்காரு. அவர் கேப்டனை கொண்டு வந்தா இருக்கட்டும், கேமியோ ரோல் ஒருத்தரை கொண்டு வந்தா இருக்கட்டும், தலையோட ரெஃபரன்ஸை சில இடத்துல வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 3 பேரோட ஃபேன்ஸை வந்து தன்வசப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம பசங்க ரொம்ப தெளிவு. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதுவும் தலையோட ரசிகர்கள் 100% தளபதி பக்கம் திரும்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கும் ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அர்ச்சனா. அப்படி என்ன அர்ச்சனா சொன்னாங்கன்னு பார்த்தா, அஜித் ரசிகர்கள் அர்ச்சனாவை எக்ஸ்தலத்தில் வச்சு செய்கிறாங்க. படத்தோட லாஸ்ட் மூமெண்ட்டில் நீ யாரோட ஃபேன்னு தளபதி அவரோட பொண்ணை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அவங்க பொண்ணு சொல்லுவாங்க நான் தலையோட ஃபேன் அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகலை. நேற்று ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அஃபீஷியல் பேஜ்லேருந்து நீ யாரோட ஃபேன்னு தோனியோட ஃபோட்டோ போட்டு ஒரு ட்விட் வந்துருக்கு. அங்கே தான் பிரச்சனையே. படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஃபுல்லாக அஜித்தோட நேமை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த தலை தோனின்னு சொல்லி தலையை அசிங்கப்படுத்திட்டீங்க. தோனியோட ஃபேன், அஜித்தோட ஃபேன், எமோஷனோட விளையாட்டுங்கன்னு எக்ஸ் தளத்தில் எல்லோரும் வச்சு செய்கிறாங்க அர்ச்சனாவை. தளபதியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு கணக்கு போட்டால் நீ ஒரு ட்விட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு எதிராக திருப்பிட்டு தான் நினச்சிருப்பாரு. கோட் மூவி எப்படி இருக்குது? கேமியோ வந்து ஒரு அடுத்த தளபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தளபதியோட அரசியல் கணக்கு சரியாக வருமா? ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அர்ச்சனாவை அஜித் ரசிகர்கள் வச்சு செஞ்சது சரியா? கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.